ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ரிப்பன் பக்கோடா தான். ஆல்ரெடியே நான் ஒரு ரிப்பன் பக்கோடா வீடியோஸ் போட்டிருக்கேன். அது ஒரு வேற மெத்தட்ல செஞ்சிருப்பேன். இன்னைக்கு செஞ்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது வேற ஒரு மெத்தடு. இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கடையில வாங்கின அரிசி மாவு தான். 1 கப் அளவுக்கு கடலை மாவையும் சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளை எள்ளு, நீங்க கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் நமக்கு ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு தேவையானது. வாங்க இப்ப மாவு எப்படி பிசையலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு, இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்து செஞ்சோம்னா நல்லா வாசனையா இருக்கும். எள்ளு இல்லை அப்படின்னா, எள்ளு பிடிக்கல அப்படின்னா நீங்க ஓமம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம அடுப்புல கொஞ்சம் ஹீட் பண்ண ஆயிலை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரே தடியாக நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த ரிப்பன் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாவை டக்குன்னு செஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம் மாவை. இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். இதில் நான் ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு இந்த அச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அச்சு இல்லை பிளைனாக கூட இருக்கும், அந்த அச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். மாவு உருட்டி இந்த மாதிரி நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உரல்ல போட்டு நம்ம லைட்டாக நம்ம சரியாக வருதான்றத இந்த மாதிரி புழிஞ்சு பார்த்துக்கலாம். பாருங்க கரெக்டாக இருக்குது. மாவு நம்ம கரெக்டான அளவில் பிசைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம எண்ணெயில் புழிஞ்சு விடலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிருக்கான்னு நம்ம கொஞ்சோண்டு மாவு அதில் போட்டு பார்க்கலாம். மாவு எலும்பி மேலே வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அப்போ போடலாம். நம்ம போட்ட மாவு அடியிலே இருக்குது. இந்த எண்ணெய் கொஞ்சம் காயணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உடனே திருப்பி விட வேணாம், உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேகாது. மேலே பார்த்தா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். லைட்டாக அப்படி அமுக்கி விடலாம். இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. ரொம்ப செவக்க விட வேணாம். செவக்க விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். அதனால வெந்த பிறகே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கரண்டியை வைக்கும் போதே தெரியும், ஒரு மாதிரி மேலே வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கலகலன்னு சத்தம் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெந்திருக்கும். மேலே வைக்கும் போதே தெரியும். இப்போ அடுத்த பேட்சும் இதே மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு தடவை புழிஞ்சிட்டு நம்ம அடுத்த தடவை நம்ம உரல்ல மாவு ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த மாவை மூடி வச்சிடலாம். காய விட வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெய் இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். மாவா இருக்கா இல்லை வெந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம கரண்டியை மேலே வைக்கும் போதே தெரியும் நமக்கு. 2-3 பேட்ச் போட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் கொஞ்சம் ஃப்ளேமை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா போட்டோடனே சட்டுன்னு பார்த்தீங்கன்னா செவந்துடும். அதுக்காக ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்மளோட சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.